ஊழியத்தை கடந்த 25 வருடமாக நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் செய்து கொண்டு வருவதனாலே ஊழியத்தின் அனுபவத்தின் மூலமாக அநேக ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று ஆவியாளர் உள்ளத்தில் போட்டதினாலே நாங்கள் வேதாம கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கிறோம். வேதத்தை வேதாம கல்லூரியில் படித்து நன்றாக கற்றுனதினாலே உங்களுக்கு இதை சொல்ல இருக்கிறோம். நன்றாக கவனிங்கள். கர்த்தருடைய மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு தகுதிகள், முதலாவது பானகன் கிறிஸ்டியன், அதாவது அதாவது மறுபடியும் பிறந்த ஒருவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய அந்த வசனம் பார்க்கணும். அதே போல் ஆவிலே வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரேயர்ஃபுல் லைஃப், கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக ஜெபத்தில் இருக்க வேண்டும். பிப்ளிக்கல் நாலேஜ், வேதத்தை குறித்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும். வேதத்தை பகுத்து போதிப்பதற்கு. அடுத்ததாக ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த உண்மையுள்ள உக்ரானம் உள்ளவனாக இங்கே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில தகுதி, ஹியூமிலிட்டி, மிகவும் கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை இருக்க வேண்டும். இன்டெகிரிட்டி, உத்தமமாய் நடப்பேன் என்ற அந்த தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். கம்பேஷன், அதாவது மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஸ்பேஷன், அதாவது பொறுமையுள்ளவர்களாய், சூழ்நிலை பிரச்சனை வருகிற பொறுமையுள்ளவராக இருக்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல், லௌகிக இச்சைகள் எல்லாம் வெறுத்து ஒரு பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற இந்த காரியங்கள் இருந்தால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மேன்மையான தகுதி உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து இதை கேட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன். ஆமென்.